கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். Many people will come and say, "Come, let us go up to the mountain of the Lord, to the house of the God of Jacob. He will teach us his ways, so that we may walk in his paths. The law will go out from Zion, the word of the Lord from Jerusalem." வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையையும் உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தை பரவப் போகிறதையும் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறது. இது இஸ்ரவேலுக்கான செய்தி மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் தேவன் கொடுத்த அழைப்பாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை பேசுகிறது. மக்கள் தாமாகவே தேவனை தேடி வருகிறார்கள். ஒரு காலத்தில் உலகம் பாவத்தையும் விக்கிரகங்களையும் மனித ஞானத்தையும் தேடியது. ஆனால் இங்கே மக்கள் தேவனை தேடி ஓடி வருகிறார்கள். இது பெந்தெகோஸ்தே நாளில் ஆரம்பமான சபையின் வளர்ச்சியையும் நினைவுபடுத்துகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பல தேசத்தினர் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். இன்றும் உண்மையான சந்தோஷம், ரட்சிப்பு ஆகியவை கர்த்தரிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் தேவனை தேடி வருகிறார்கள். கர்த்தரின் பர்வதத்துக்கும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வேதத்தில் பர்வதம் என்பது தேவனுடைய சந்நிதியையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. கர்த்தருடைய பர்வதம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. சீயோன் என்பது எருசலேமின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அது தேவனுடைய வாசஸ்தலத்தின் அடையாளமாகவும் உள்ளது. இன்றைய காலத்தில் சீயோன் என்பது சபையையும் விசுவாசிகளின் கூட்டத்தையும் குறிக்கிறது. மக்கள் தேவனுடைய சந்நிதிக்குள் வரும்போது வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தேவன் மனிதனை இருளில் விடுவது இல்லை. அவர் வழி காட்டுகிற தேவன். மனித ஞானம் வாழ்க்கைக்கு முழுமையான பதிலை தர முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாழ்வின் பாதையை வெளிச்சப்படுத்துகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். தேவனை தேடி வருகிறவர்களுக்கு அவர் வசனத்தின் மூலம் தமது சித்தத்தையும் வழியையும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்று அறிவுறுத்துவதை கவனியுங்கள். வசனத்தை கேட்பது மட்டும் போதாது, அதன்படி நடக்கவும் வேண்டும். இது கீழ்ப்படிதல் வாழ்க்கையை உணர்த்துகிறது. உண்மையான ஆராதனை என்பது ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, தேவனுடைய பாதையில் நடப்பதுதான். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் வலியுறுத்துவதை யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும்.
அதற்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் பரவப் போகிறதை இது தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எருசலேமிலிருந்து ஆரம்பித்து உலகமெங்கும் சென்றது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருப்பதை அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். இன்று கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமே. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று கூறுவதை மீகா 4:2 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எல்லா ஜாதிகளுக்கும் திறந்திருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி கூறியதை மீகா தீர்க்கதரிசியும் வலியுறுத்துவதை மீகா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உலகம் பல பாதைகளை காட்டுகிறது, ஆனால் உண்மையான வழி தேவனுடைய வழி. மக்கள் தேவனை தேடி வரப்போகிற காலத்தை ஏசாயா முன்னரே கண்டு தீர்க்க தரிசனமாக உரைத்தார். தேவனை தேடி வருகிற ஜனங்கள் ஆவிக்குரிய தாகத்துடன் தேவ சந்நிதியின் அவசியத்தை உணர்ந்தவர்களாய் சபைக்கு வருவார்கள். தேவன் நமக்கு போதிக்கிறவர். அவர் வசனத்தின் மூலமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் மூலமும் நமக்கு போதிக்கிறார். நாம் அவர் பாதையில் நடக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்துடன் செயல்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்று தேவனை தேடி வருகிற மனம் நமக்கு உள்ளதா? வசனத்தை கேட்பதோடு அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? மற்றவர்களையும் தேவனிடத்தில் அழைத்து வருகிறோமா? தேவனுடைய வழியில் நடக்க தினமும் முயற்சி செய்கிறோமா என்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு எதில் எல்லாம் மாற்றம் வர வேண்டுமோ அதில் மாற்றத்தை கொண்டு வர தேவ சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். இன்றைய தியான வசனம் ஒரு நம்பிக்கையின் வசனம். தேவன் இன்னும் மனிதர்களை தம்மிடத்தில் அழைக்கிறார். அவர் தமது வழிகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை இன்னும் ஜீவனுள்ளதாய் உலகமெங்கும் செயல்படுகிறது. ஆகையால் நாம் தேவனுடைய சந்நிதியை தேடுவோம், அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய பாதைகளில் நடப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பாதைகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை தேடும் தாகத்தையும் வசனத்திற்கு கீழ்ப்படியும் மனதையும் எங்களில் உருவாக்கும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய சாட்சியாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை எங்கள் குடும்பத்தில், சபையில், தேசத்தில் வல்லமையாய் செயல்படட்டும். மீண்டுமாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.